இந்தியா ரீசன்ட் டைம்ல ஒரு முக்கியமான முயற்சி எடுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ஐஸ் பிரேக்கர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மிசைலை வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நம்மிடம் பிரம்மோஸ் ஏவுகணை, ஸ்கேல்ப் மிசைல், இந்த மாதிரி பல்வேறு மிசைல் இருந்தாலும் அதை விட இதை முக்கியமா பர்ச்சேஸ் பண்றதுக்கு என்ன காரணம்? இந்தியா இதன் மூலமா சைனா, பாகிஸ்தான் ரெண்டு நாட்டையுமே கவுண்டர் அட்டாக் பண்ண முடியுமா? அதே மாதிரியே இதை எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? இந்த மாதிரி பல கொஸ்டின் நம்ம கிட்ட இருக்கு. அதற்கான விடையா தான் இந்த வீடியோ எடுக்க போகுது. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கேர்ள் டெவலப் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், ரீசன்ட் டைம்ல இஸ்ரேல் ஐஸ் பிரேக்கர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான மிசைலை நீங்க வாங்கிங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபரை கொடுக்குறாங்க. அதை தாண்டி இதை யாரு தயாரிக்கிறாங்கன்னா ரஃபேல் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம் இதை தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது 2025 எண்ட்லயோ 2026லயோ ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் டிப்ளாய் பண்ண போறாங்க. அதன் பிறகு வெளிநாட்டுக்கு நிறைய நாட்டுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆக்சுவலா இதுல அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தா, இது சர்ஃபேஸ்ல இருந்து இன்னொரு பகுதி தரைப்பகுதியில எதிரியை ஈஸியா அட்டாக் பண்ண முடியும். அதை தாண்டி வான் பகுதியிலிருந்து தரைப்பகுதியை ஈஸியா அட்டாக் பண்ண முடியும். ஷிப்ல இருந்து எதிரியா அட்டாக் பண்ண முடியும். அதாவது எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் யூஸ் பண்றதுல இந்த முக்கியமான ஐஸ் பிரேக்கர் மிசைல் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதை தாண்டி என்னுடைய முக்கியமான ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா என்னுடைய ரேஞ்ச் தான். கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ணி எதிரிய துல்லியமா தாக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. இது எல்லாத்தையும் விட என்னுடைய வெயிட் அப்படிங்கிறது, இந்த மிசைலினுடைய வெயிட் பார்த்தா ஜஸ்ட் 400 kg அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆனா என்னுடைய ஸ்பீட் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல கிடையாது. சரியா சொல்லணும்னா ஒளியினுடைய வேகத்தை விட ரொம்ப ரொம்ப குறைவுதான். மேக்ஸ் 0.8 இருந்து 0.9 அப்படிங்கிற வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. இந்த மிசைலினுடைய லென்த் பார்த்தா கிட்டத்தட்ட 4 மீட்டர் அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. அது எல்லாத்தையும் விட இது டார்கெட்டை எப்படி அட்டாக் பண்ணுதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி தான் மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க. இது எல்லாத்தையும் விட இது ஜிபிஎஸ் ட்ராக்கிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மெத்தட் மூலமா எதிரி நம்ம எந்த இடத்துல அட்டாக் பண்ணணும் தொடர்ந்து டேட்டா கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி நம்ம பண்ணும் பொழுது ஈஸியா எதிரியை 100% நம்மளால அட்டாக் பண்ண முடியும். ஆக்சுவலா இந்த ஐஸ் பிரேக்கர் மிசைல் எந்தெந்த இடத்துலலாம் எதிரியை அழிக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, முக்கியமாக கமாண்ட் சென்டர் எல்லாத்தையுமே டோட்டலா அழிக்க முடியும். அது எல்லாத்தையும் விட S-400 அந்த மாதிரி ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டோட்டலா க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி இதுக்கு இருக்கு. அது எல்லாத்தையுமே விட நம்ம ஒரு மிசைலை கொண்டு போறதுக்கு மொபைல் லான்ச்சர் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பகுதியிலையும் இதன் மூலமா ஈஸியா அட்டாக் பண்ண முடியும். இது எல்லாத்தையுமே விட இது எதிரி அட்டாக் பண்ணும்போது 1 மீட்டர் அக்யூரசியில ரொம்ப ரொம்ப துல்லியமா தாக்கக்கூடிய சக்தி இந்த ஐஸ் பிரேக்கர் மிசைல் இருப்பது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பயன்படுத்துறாங்க. ஆக்சுவலா இந்தியா இதை எந்தெந்த பர்பஸ்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்கன்னா, மெயினா Su-30 MK ஆகட்டும், தேஜஸ் MK-1A ஆகட்டும், ரஃபேல் ஆகட்டும், இந்த மாதிரி பல்வேறு மிசைல கொண்டு போய் இன்டகிரேட் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, இதை ஹெலிகாப்டர்லயும் பிக்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா இந்தியாட்ட பிராஜன் ஹெலிகாப்டர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை முன்னாடி போயிட்டு இருக்கோம். சரியா சொல்லணும்னா 156 ஹெலிகாப்டர் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். 90 இந்தியன் நேவிக்கும், மீதி இருக்க 76 இந்தியன் ஆர்மிக்கும் 2 பேருக்கும் வரப்போகுது. அதை 2 பேருமே யூஸ் பண்ண போறோம். ஆக்சுவலா அதுலயும் கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுல எக்ஸ்டர்னல் பேலோடா கிட்டத்தட்ட 920 kg நம்ம அதுல கொண்டு போக முடியும் மிசைல. அதனால இதை ஈஸி இன்டகிரேட் பண்ணி நம்ம எதிரியை அழிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். அதுவும் சரியா சொல்லணும்னா இந்த ஹெலிகாப்டர்ல 2 to 3 மிசைல் பிக்ஸ் பண்ற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது எல்லா வெதர்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா சொல்லணும்னா நமக்கு மலைப்பகுதியா இருந்தாலும் சரி, இல்ல வெயில் ஜாஸ்தியா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் பர்டிகுலரா டெசர்ட் பாலைவனம் ஆகட்டும், அல்ல லடாக் மாதிரி -30 டிகிரி 40 டிகிரி அந்த மாதிரி தகுதியிலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே விட எனிமி ரேடார் யூஸ் பண்ணி, அதாவது ஜாமிங் ரேடார் யூஸ் பண்ணி அவன் ஈஸியா நம்முடைய ரேடாரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல இது மிசைல் ஈஸியா அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஈஸியா போறதுல ரொம்ப ரொம்ப சிறப்பா செயல்படும் அப்படிங்கிற இன்னொரு பாசிட்டிவான விஷயத்தையும் நமக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரியே இது எதிரியை அழிச்சதுன்னா டோட்டலா அந்த இடத்துல எதுவுமே இல்லாம அளவுக்கு ஃபுல்லா காலியாகிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா தாக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு. அதே மாதிரியே இந்தியா இது எதற்காக மெயினா போக்கஸ் பண்ற அப்படின்னு பார்த்தா, நம்ம கிட்ட பிரம்மோஸ் ஏவுகணை ஆகட்டும், ஸ்கால்ப் மிசைல் ஆகட்டும், 2 முக்கியமான மிசைல் மட்டும் தான் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஆக்சுவலா இந்த பிரம்மோஸ் மிசைல் கிட்டத்தட்ட 290 இருந்து 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் கவர் பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. ஆனா இதை எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. சரியா சொல்லணும்னா Su-30 MK
மிசைல மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். வேற எதுலயுமே வந்து நம்ம வந்து அங்கிருந்து எதிரியை அட்டாக் பண்ண யூஸ் பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி ஒரு மிசைல் இருந்துச்சுன்னா நம்ம எந்த மிசைல் ஆகட்டும், ஹெலிகாப்டர் ஆகட்டும், எதுல வேணாலும் பிக்ஸ் பண்ணி எதிரியை அழிக்க முடியும். ஸ்கேல்ப் மிசைல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த முக்கியமான மிசைல் வந்து கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய ரேஞ்ச் இருக்கு. ஆனா இதை வந்து ரஃபேல் போர் விமானத்துல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்தியாவில் இருக்க பிரச்சனையே என்னன்னா, நம்ம கிட்ட இருக்க ஒரு சில போர் விமானங்கள் மட்டும் தான் நம்ம வெளிநாட்டுல இருந்து வாங்கியிருக்கோம். அந்த மாதிரி போர் விமானத்துல இதை கொண்டு போய் நம்ம வந்து டெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது சரியான முறையில் இருக்காது. அதனால எல்லாத்துலயுமே வந்து பிக்ஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரியே இந்த ஐஸ் பிரேக்கர் மிசைல ஒரு மிசைல் வாங்கணும்னா சரியா எவ்வளவு செலவு ஆகும்னா, இது வந்து $1,50,000 வர அளவுக்கு ரொம்ப ரொம்ப ரேட் வந்து கம்மியா இருக்கு. இது வந்து மெயினா வந்து பிரம்மோஸ் மிசைல் ஆகட்டும், ஸ்கேல்ப் மிசைல் ஆகட்டும், ரெண்டோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால இந்தியா வந்து இதை மெயினா வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே இதை ஈஸியா கொண்டு போறதுக்கு, மிசைலை கொண்டு போய் ஈஸியா அட்டாக் பண்றதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. ஆக்சுவலா இந்தியா வந்து 2022ல இருந்து இதை வாங்குறதுக்கான ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. பட் இந்தியா வந்து இது வரைக்கும் வாங்காம இருக்கிறதுக்கு மெயினான முக்கியமான காரணம் என்னன்னா, இந்தியாவினுடைய பிளான என்னன்னா, இந்த ஐஸ் பிரேக்கர் மிசைல இந்தியாவுல கொண்டு வந்து இந்தியாவிலேயே தயாரிச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து டிலே பண்ணிருக்காங்க. அது எல்லாத்தையுமே விட இந்தியாட்ட நிறைய வந்து சொந்தமான ப்ராஜெக்ட், மிசைல் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அதுவும் பர்டிகுலரா ஸ்மார்ட் கிளைட் பாம்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான ஒரு வேரியன்ட், ருத்ரம் வேரியன்ட்ல ஒரு முக்கியமா வந்து போயிட்டு இருக்கு. அதை வந்து இந்தியாவே கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி ஒரு வகை போயிட்டு இருக்கு. அதனால கூட டிலே பண்ணலாம். இந்த ஒரு ரீசன் காரணமா தான் இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்தியா வந்து இந்த ஐஸ் பிரேக்கர் மிசைல் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் வாய்ந்ததா, இல்ல நம்ம நாட்டில் இருக்க சொந்த ப்ராடக்டே முக்கியமானதா அப்படிங்கிறத நாம் பொறுத்து பார்த்தால்தான் தெரியும். அது மட்டும் இல்லாம ரீசன்ட் டைம்ல ஒரு முக்கியமான சம்பவத்தை இஸ்ரேல் வந்து பண்ணாங்க. அதுவும் பர்டிகுலரா பராக் 8 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மிசைல அஜர்பைஜானுக்கும் மொராக்கோவுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. ஆக்சுவலா இதுல என்ன நடந்துச்சு, இந்தியாவும் இஸ்ரேலும் கூட்டு முயற்சியில் தான் இதை தயாரிச்சாங்க. ஆனா இதுல நிறைய இஷ்யூ காரணமா, அதாவது அஜர்பைஜான் மொராக்கா கொடுக்கும்போது இந்தியாவினுடைய டெக்னாலஜி எதுவுமே உள்ள இல்லாம அப்படியே வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது இஸ்ரேலினுடைய மேக் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. இது இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சிக்கலை கொண்டு வந்துச்சு. ஆக்சுவலா இந்தியா வந்து இந்த இடத்துல என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட 2500 கோடி வந்து இந்த ப்ராஜெக்ட் டெவலப் ஆகிறதுக்காக ஹெல்ப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப முக்கியமான டெக்னாலஜினா டியூஸ் பல்ஸ் மோட்டார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான டெக்னாலஜியை இந்தியா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப் பண்ணாங்க. ஆக்சுவலா அதை ரெண்டையுமே தூக்கி போட்டு இஸ்ரேலுக்கு வந்து 2 நாடுகளுக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருப்பது ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து போயிட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து இந்தியா வந்து வாங்கறதுக்கான ஆர்வத்தை தொடர்ந்து காட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது எப்ப இந்த பிரச்சனை முடியும் அப்படிங்கிறத நான் பொறுத்து பார்த்தால்தான் தெரியும். நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.